الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا وشفيعنا مولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم بسم الله الرحمن الرحيم ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون صدق الله العظيم. இவையிடத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் உண்டாவதாக. சத்திய தூதகர் சன்மார்க்க போதகர் ஷவ்தால் ஆலம் ஷஃபாஅத் மஹ்ஷர் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா சையதுல் கௌனின் ஹாத்தமுல் அம்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்வின் அடிச்சொறிகளை விட்டுவிடாது பின்பற்றி வந்த உத்தம சஹாபாக்கள் தாபீன்கள் தபூத்தாபீன்கள் முஃமின்கள் முத்தகீன்கள் சுஹதாக்கள் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் ஸலாத் என்றும் கருணையும் சலாம் என்றும் ஈடேற்றம் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் இல்லமில் மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடன் நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே வாழ்க்கைகளெல்லாம் எடுத்து வளர்க்குமாறு இருக்கிறானோ அப்படியான நலவான விடயங்களை, நல்ல காரியங்களை, நல்ல விடயங்களை தன் வாழ்வில் அவசரமாக எடுத்து நடக்குமாறும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை தடை வைத்திருக்கிறானோ, எவைகளை பக்கம் நெருங்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறானோ அப்படியாப்பட்ட விடயங்களை தன் வாழ்வில் கொள்ளுமாறும் முதற்கண் அடியானாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்துடன் நசீஹ செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். பின்னால் சாஞ்சி கொள்ளும் நலவாகும். மஸ்ஜிதுக்குரிய ஒரு ஒழுங்கான ஒரு முறை அல்ல, ஒழுக்கமான முறை அல்ல. ரோட்டில் போனால் நின்று கொண்டிருப்போம், பஸாரில் நிற்கிறோம், ரோட்டில் நிற்கிறோம். மஸ்ஜித் அப்படியாப்பட்ட இடமா அமைக்கப்பட்ட இடம் அல்ல. ஓய்வெடுக்கிற இடத்துல மஸ்ஜித் அமலுக்குரிய இடம். மஸ்ஜித் என்பது இபாதத்துக்குரிய இடம். தெளிவடைகிறது. எல்லா நோய் பள்ளிவாதம் தான் வர நிறைய நோய் இறங்குறாங்க. சிலவங்களுக்கு தூக்க என்ற நோய், சிலவங்களுக்கு உடம்பு வருத்தம். அது பள்ளிக்குள்ள மட்டும்தான் பொதுவான இடம் தானே. இங்கே எது யாரும் கேட்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, அதனால எது பிரச்சனை இல்லை எந்த ஒரு சிந்தனையோட ஒரு கூட்டம் அல்லாஹ் பாதுகாக்கும். அதனால மஸ்ஜிதுக்கு இருந்த ஒழுக்கங்கள் இருக்கு. சஃப்புகளை பூர்த்தியாகாத வரையில நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த ஒரு இபாதத்தையும் எந்த ஒரு அமலையும் செய்ததாக ரிவாயத்துகள் இல்லை. அது உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் அது உமர் ரலியல்லாஹு சஃப்பை எந்த அளவு பூர்த்தி செய்வாங்கன்னா, தனித்தனி மனிதர்களை சஃப்பை பூர்த்தி செஞ்சு வந்துதான் அது உமர் ரலியல்லாஹு தக்பீர் கட்டுவாங்க. அவங்கள கையில் ஒரு அசா இருக்கும், கம்பு இருக்கும், அந்த கம்பால சஃப்பை பூர்த்தி செய்வாங்க. ஏன்னா முழு உம்மத்துடைய பரக்கத்தை நல்லா சஃப்ல வச்சிருக்கிறான். ஒரு ஊருடைய நிம்மதிய, ஹைர, நலவ, சந்தோஷத்தை, வெற்றிய, அந்த ஊருடைய பரக்கத்தை
அந்த ஊரில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுடைய சப்புகள்லாம் வைத்திருக்கிறான். சப்பு என்பது உலகத்துடைய சம்பந்தப்பட்ட ஒன்று அல்ல. கயாமத்துடைய நாளில் அல்லாஹ் முழு உம்மத்தை சப்புகளாக தான் நிப்பாட்டுவான். சப்புகளாக தான் நிப்பாட்டுவான். குர்ஆன் எல்லாம் தெளிவாக பேசுறான். அதனால சப்புகள் முன்னாடி இடம் இருக்குதுன்னா பூர்த்தியாக இருக்குன்னா அது பெரிய ஒரு நினைச்சு கொள்ளுங்க, பெரிய ஒரு பாவத்தை செய்யறோம். நாங்க கண்ணுக்கு முன்னால் இடம் இருக்குது, காலியாக இருக்குது, இடம் விளங்குது எங்களுக்கு முன்னால. அதனால சப்புகள் அழகா பூர்த்தி செய்யணும். அதே போல மஸ்ஜிதுகள்ல பொட்டு போடுறவங்களுக்கு தெளிவாக சொல்றோம், நிர்வாகிகளுக்கும் சொல்றோம், நோயாளிக்கு மாத்திரம் போடுங்க, நோய் இல்லாதவர்கள் போட்டீங்கன்னா அந்த தொடுகிற பாவத்தை நீங்கள் சம்பாதிக்கணும். ஒரு மஸ்ஜிதுக்கு போனா 300 பொட்டுவம் இருக்குது. ஒரு பள்ளியில 2 வாரங்களுக்கு முன்னால கொத்துபாவுக்கு போனா அந்த மஸ்ஜிதுல 300 பொட்டுவோம். 5000 பேர் தொழக்கூடிய ஒரு மஸ்ஜித் 300 பொட்டுவம் போட்டுருக்காங்க. கேட்டா சொல்றாங்க அவ்வளவு நோயாளியா? நோயாளி இல்ல. கொத்துபா ஆரம்பிச்சு பேச்சு ஆரம்பிக்கிற இடத்துல பேசிக்கொண்டே போன இடத்துல கிட்டத்தட்ட 300 பொட்டத்துல 9 பொட்டு தான் மிஞ்சிச்சு. 9 பேர் தான் நோயாளி, மற்றவங்க சும்மா உட்கார்ந்தவங்க. சிலவங்க பண கௌரவம், சிலவங்களுக்கு சொத்து, இந்த ஊர்ல முக்கியமானவர், இவருக்கு ஒரு கதிரை, அவருக்கு ஒரு புட்டுவோம். மஸ்ஜிது அப்படி அல்ல. பொதுவாக எல்லாரும் வந்துதான் பள்ளியில் வந்துட்டான். ஏழை, பணக்காரன், வசதி வந்தவன், ஆஜர், டாக்டர், லாயர், படித்தவன், பட்டதாரி, அதிகாரி, ஆட்சியாளர் எல்லாம் வந்துட்டான். மஸ்ஜிதுல எல்லாம் வந்துட்டான். இமாமுக்கு பின்னால இமாம் மட்டும்தான் அங்க கண்ணியப்படுத்தப்படுறத தவிர மற்றவங்க எல்லாம் சமமானவர்கள் தான். எல்லாரும் வந்துட்டான். அவருக்கு தனி இடம் இல்ல. நபி ஸல்லல்லாஹு காலத்துல ஒரு சஹாபி வந்தாரு. யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், என் உடம்புல ஆரோக்கியங்கள் குறைஞ்சு கொண்டு போகுது, என் உடம்புல ஆஃபியத் இல்லாம போகுது, எனக்கு நின்று தொலையேடாது, நிலப்பாடு வந்துருச்சு. நபியோட கேட்டாங்க, சஹாபாக்கள் இருந்தாங்க, ஏடா யா ரசூலல்லாஹ் நின்றா? நபி அவங்க கேட்டாங்க, உங்களுக்கு நின்றா நீங்க கீழே விழுவீங்களா? சொன்னாங்க அந்த அளவு இல்லை யா ரசூலல்லாஹ், அப்படி மயக்க வரக்கூடிய அளவுக்கு அப்படி அந்த மாதிரி சோதிக்கப்பட்ட நிலைமை நான் இல்லை, அப்படி ஒரு நோயும் இல்லை. ஆனா எனக்கு விளங்குது, ஒரு பயத்தை தோன்றுது, உண்டாக்குது, நான் நின்று கொண்டிருந்தா எனக்கு ஆரோக்கியங்களுக்கு நோய் பாதிக்கப்படுமோ என்ற ஒரு அச்சம் வருது. சொன்னாங்க இல்ல இல்ல, நீங்க மௌத்து வரைக்கும் உங்களோட உடம்புல சக்தி நின்று கொண்டே ஏழுமெண்டா நின்று கொண்டே சொல்லுவாங்க. அதுதான் பூர்த்தியான கோடி. அன்பானவர்கள், லேசாக ஷரியத்த மார்க்கத்தை விளங்கப்படாது. போன போக்கில் மார்க்கத்தை விளங்க ஒன்று அல்ல, மார்க்கத்தை தெளிவாக விளங்கணும். ஷரியத்தை சரியத்தாக அடிப்படை உலமாக்கள்கிட்ட தக்குவா உள்ள, அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ள, உண்மையை ஹகீகத்தை நேர்த்திய நேர்மையை பேசக்கூடிய உலமாக்கள்கிட்ட கால் மடிச்சு அழகான முறையில அது எவ்வளவு இருந்தாலும் மார்க்கத்தை படிக்கணும் என்பதை விளங்கி போவோம். தனிப்பட்ட மஸ்ஜிதில் யாருக்கும் இல்லை என்பதை விளங்கி போவோம். என்பதை ஊர்ல பள்ளியை கட்டினவர், ஊருடைய சொத்தை கொடுத்தவர், ஊருக்கு மஸ்ஜிதை வக்ஃப் செஞ்சவர் இல்லை இல்லை, அவரை சங்கப்படுத்துங்க, கண்ணியப்படுத்துங்க. ஆனா மஸ்ஜிது அந்த அளவு யாருக்கும் எல்லாரும் கொண்டு அபூபக்கருக்கு ஒரே நிலைமை தான், உமருக்கு ஒரே நிலைமை தான். எல்லா சஹாபாக்களும் வசதி வந்தாங்க. உஸ்மான் அலி முக்கியமான சஹாபாக்கள், யுத்தத்துடைய வீரர்கள், மிக பலசாலிகள், தைரியசாலிகள், திறமசாலிகள். குர்ஆனை பார்க்கணுமா, இப்னு மஸ்ஊத பாருங்க ரலியல்லாஹு அன்ஹு, மாது ஜபல பாருங்க, முக்கியமான சஹாபாக்கள், முக்கியமானவங்க மஸ்ஜிதில் இருந்தாங்க. எல்லாரையும் ஒரே நபி அவங்க சொல்லுவாங்க, யாருடைய குறையும் என்னிடத்துல கொண்டு வராதீங்க, நான் எல்லாரையும் நல்ல எண்ணத்தோட பார்க்க ஆசைப்படுறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால மஸ்ஜித் இருந்தா எல்லாருக்கும் பொதுவானது தான். கீழே உட்கார ஏலா, மேலே இட்டு கொண்டு இருக்க ஏலா, சக்தி இல்ல, ஆரோக்கியம் இல்ல, இப்படியாப்பட்ட நிலைமை வந்தா அகில ஜமியத்துலமா அழகான ஒரு 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 பாடத்தை, ஒரு சட்டத்தை முடிவு செஞ்சிருக்குது. அந்த சட்டத்தை படிச்சோம்னா நாங்க யாருமே முட்டு உட்காந்து சொல்ல மாட்டோம், உண்மையா படிச்சோம்னா. குர்சியுடைய பாடத்தை, கதிரையுடைய பாடத்தை எதுக்கு எப்படி தொலையணும் என்ற அடிப்படையை சரியாக விளங்கினோம்னா யாருமே புட்டு உட்காந்து சொல்ல மாட்டோம். புட்டு உட்காந்து தொழுதாலும் அவங்களுக்கு சில நிபந்தனைகள், சில அடிப்படை முறைகள் புட்டு உட்காந்து தொழுறோம்னு சொல்லப்பட்டிருக்குது. புட்டு உட்காந்து தொழுறவங்களும் சட்டம் இருக்குது. அவங்க எப்படி தொழணும், புட்டு எப்படி உட்காரணும் என்ற ஒரு முறை. அதனால அல்லாஹ் நாங்க விருப்பம் ஒவ்வொரு அடியா
சொன்னாங்க இந்த பூமிக்கு மேலான எனக்கு ஆக விருப்பமான ஒன்று தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நான் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்து தலையை கொண்டு கீழே வைக்கிறது இருக்குது, இதை விட எனக்கு பூமிக்கு மேலான ஏழு அப்தானியத்தை நான் அடிமை என்பதை நிறைவேற்ற இடம் இருக்குது, இதை விட எனக்கு சந்தோஷம் இந்த பூமிக்கு மேல எதுவும் இல்லை ஆயிஷா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. லேசல்ல நியத்தை வைங்க, மௌத் வரைக்கும் யாரும் உட்கார்ந்து தொழுகிறக்கூடாது. அப்படியே சொன்னாங்க சொல்லி காயின் எழுதிட்டு தொழுகிறவனா எழுதிட்டு தொழுங்க, அப்படி ஏழாண்டி பைலம் தஸ்ததி கீழே உட்கார்ந்து தொழுவுங்க. கீழே தான் சொல்லப்பட்டிருக்கு, கீழே உட்கார்ந்து தொழ ஏழாத கட்ட வந்தா தான் அங்க போகணும். கெல்லிக்கு போய் 1.5 hour நிற்கிறாரு, மாறான மருந்து எடுக்க அல்லது வாரான மருந்து எடுக்கிறதுக்கு கெல்லிக்குல 1.5 மணி போலியில் நிற்கிறாரு. அந்த நேரம் வருத்தம் இல்லை, யாரை மாத்திரம் அன்பானவர்களே. அதனால சட்டங்களை ஷரியத்துடைய சட்டங்களை தேடி தெளிவாக படிக்கப்பட்டு இது பேசப்பட வேண்டிய விடயம், முக்கியமான விடயம். சில நிர்வாகிகளும் மனைவி போறது விஷயத்தை பேசுறது பயம். அதனால உண்மையான விடயம், ஏழான கட்ட வந்தா மாத்திரம் வீட்டு சொல்றேன், அப்படி கீழே உட்கார ஏழாண்டா கூட்டத்தில் உட்கார்றதுக்கு அது நிபந்தனைகளுக்கு அகையில ஜெபத்தமா போட்டு சட்டத்திட்டத்தை படிச்சுட்டு கூட்டத்தில் உட்காருங்க. அது உலமாக்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எப்படி உட்கார்ந்து கூடுமா. அன்பானவர்களே, அதனால இதோடைய சட்டங்கள் ஏராளத்துக்கு மேல் ஏராளம் இருக்குது, அதை படிக்கணும், முயற்சி செய்யணும். அதனால சொன்னாங்க எழுந்திட்டு தொழுங்க அப்படின்னா பைலம் தஸ்ததி, நீ கீழே உட்காந்து தொழுவுங்க, கீழே உட்காந்து தொலை இல்லாட்டி நீங்க சாஞ்சி கொண்டு தொழுவுங்க, சாஞ்சி கொண்டு தொலை இல்லாட்டி உங்களோட சைக்கிளையால தொழுவுங்க, உங்களோட சைக்கிளையால தொலை இல்லாட்டி உங்களோட சிந்தனையால தொழுவுங்க. நபி அவங்க இந்த அளவு தொழுகை வலியுறுத்தினாங்கன்னா இது ஆகப்பெரிய ஒரு முக்கியமான அமல் என்பதை விளங்கிக் கொள்ளணும். ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் தெளிவாக அவங்க கிதாபில் எழுதி வச்சிருக்கிறாங்க, தொழுகை இல்லாதவரோட நீங்க வியாபாரம் செய்யறதையும் ஹராம் என்ற ஒரு கட்டத்தை கொண்டு வச்சிருக்காங்க. தொழுகை இல்லாத ஒருத்தரோட உங்களோட தொடர்பு துண்டிங்க என்பதாக ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் தெளிவாக எழுதி வச்சிருக்காங்க. இவரோட கை ரஹ்மஹுல்லாஹ் சொன்னாங்க, தொழுகை இல்லாதவரோட நீ உட்கார்ந்து சாப்பிடாதீங்க, அந்த சாப்பாட்டுல பரக்கத்து இல்லை என்பதாக சொல்றாங்க. சாப்பாட்டுல பரக்கத்து இல்லை சொன்னாங்க. லா இஸ்லாம் லிமன் லா ஸலாத லஹு, யாருக்கு தொழுகை இல்லையோ அவருக்கு இஸ்லாம்ல எந்த ஒரு பங்குமே இல்லை. வெறுமனே தோட்டத்துல முஸ்லிம், பேர்ல முஸ்லிம், அடிப்படை வாழ்க்கையில இஸ்லாம் இல்லை. இஸ்லாத்துல முக்கியம் தொழுகை சீராகினால்தான் எல்லா அமலும் சீராகிடும். தொழுகை சீரை கட்டிவிட்டா உலகத்துல பெரிய வசதியோட வாழ்ந்து வேலை சகோதரர்களே, வேலை இல்லை. பரக்கத்து வேண்டும், தொழுகையில படுற ஒவ்வொருத்தருடைய பரக்கத்தை வைத்திருக்கிறான். ஒரு மனிதனுடைய பரக்கத்தை, ஒரு மனிதனுடைய ஆயுளுடைய பரக்கத்தை தொழுகை நல்லா வைத்திருக்கிறான். லேசான அமல் அல்ல. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேசான அமலை எடுத்து போனாங்க தரல, லேசான ஒரு பொக்கிஷமான ஆக சிறந்த ஒரு அமல, சொர்க்கத்துடைய சாவிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல சொர்க்கத்துடைய சாவி. இது சீராகினால்தான், அது சரியா இருந்தாலும் திறக்கேறும். அன்பானவர்கள், லேசான அமல் அல்ல. சொன்னாங்க ஜுஇல குர்ரத்து ஐனி பிஸ்ஸலாஹ், என் கண்கள் நிச்சயம் தொழுகையில தான் வைக்கப்பட்டிருக்கு என்பதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் ஸக்கராத்துடைய நேரம், இறுதி கட்டம், உடம்புல விட்டு உயிர் பிரிய போகுது, கடைசி கட்டம், உலகத்தை விட்டு பிரிய போறார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தை விட்டு பெரியாவிடை செய்ய போறார்கள். உலகத்துக்கு உம்மத்துக்கு பரக்கத்தை, நலவ, நிம்மதிய, சந்தோஷத்தை உலகத்துக்கு நிலைநாட்டவர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ். எப்படி ஒரு முஸ்லிம் வாழணும், ஒருத்தர் தொழில் எப்படி இருக்கணும், வியாபாரம் எப்படி இருக்கணும், அவர் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும், கணவன் மனைவி எப்படி வாழணும், ஒரு தந்தை வாப்பாவோட, தந்தை பிள்ளைகளோட எப்படி நடக்கணும், பிள்ளைகள் தந்தையோட எப்படி நடக்கணும், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோட எப்படி நடந்து கொள்ளணும், பக்கத்து வீட்டோட எப்படி நடக்கணும், எப்படி ஆட்சி செய்யணும், ஆட்சியாளரோட எப்படி நடந்து கொள்ளணும், ஒரு அடிமையோட எப்படி நடந்து கொள்ளணும், பணக்காரனோட எப்படி நடந்து கொள்ளணும், எல்லா முறையும் எல்லா அடிப்படையும் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு அழகான முறையில் படிச்சு காட்டியிருக்கிறாங்க. உம்மத்துக்கு சொல்லி தந்தவர்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லேசானவர்கள் அல்ல. சொன்னாங்க எச்ச எப்படி துப்பணும் அடிப்படையை சொல்லி தந்தாங்க. ஒரு மனிதன்ல வாயிலிருந்து வரக்கூடிய இந்த உமிழ், இந்த எச்ச உமிழ் நீரை இதை எப்படி எப்படி எந்த இடத்துல எப்படி துப்பணும் என்ற முறையும் படிச்சுட்டார்கள். எந்த அளவு நம்ம யஹூதி வந்து கேட்டாரு,
உங்க ஒரு யஹூதியை கேட்டாரு, உங்களோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுநீர் கழிக்கிற முறையும் சொல்லி தந்திருக்கிறாரா? ஓ சொல்லி சொன்னார் யஹூதி, இதுல எந்த மாற்றம் இல்லை, இதுல கயிறு இருக்குது என்பதாக சொன்னார் யஹூதி. லேசல்ல ஒரு யஹூதி சொல்றாரு, நபியை விளக்கிறாரு. அன்பான நான் ஒன்றும் விளங்கல, நான் ஒன்றும் படிக்கவே இல்லை, மேலோட்டமாக ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு காலம், ஒரு வருடம் நபியை பத்தி பேசுறான். ஆனா வாழ்க்கையில நபியுடைய சுண்ணத்தே இல்லை, முகத்துல நபியுடைய சுண்ணத்தே இல்லை, செயல்ல நபியுடைய சுண்ணத்தே இல்லை, பார்வையில நபியுடைய சுண்ணத்தே இல்லை, குடும்ப வாழ்க்கையில நபியுடைய சுண்ணத்தே இல்லை. வெறுமனே போட்டு புகழ்ந்த எந்த லாபமும் கிடைக்க போறதில்லை. சகோதரனே, வாழ்க்கையில கொண்டு வாங்க, வாழ்க்கையில கொண்டு வாங்க. ஒவ்வொரு வாலிபர்களும் நியத் வைங்க, என் வாழ்க்கையில் நபியுடைய சுண்ணத்தை ஆக்கணும், என் வாழ்க்கையில மௌத் வரைக்கும், என் கபர் வரைக்கும் வரக்கூடிய ஆகப்பெரிய சுண்ணத்து நபியுடைய சுண்ணத்தை தாடி இதை ஹயாத்தாக்குங்க. இது மக்கி போகக்கூடிய காலம். துனியாவுடைய சில ஆடம்பரத்துக்காக வேண்டி, துனியாவுடைய சில வியாபாரத்துக்காக வேண்டி, உத்தியோகத்துக்காக வேண்டி, சில தொழிலுக்காக வேண்டி, சில துனியாவுடைய சில தேவைகளுக்காக வேண்டி இன்னைக்கு மார்க்கத்தை புலித்தோடி போச்சு கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுண்ணத்தை புலித்தோடி போச்சு கொண்டு இருக்கிறோம். லேசா இல்லை, இதுல பழக்கத்து இருக்குது. சொன்னாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க வருவாங்க, வரக்கூடிய நேரத்துல நான் அபூபக்கருக்கு கொடுக்கப்பட்ட உம்மத்து அலிகளுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு தான் ரெண்டு பிச்சுனா, ஒன்று பெண்களுடைய பிச்சுனா, இரண்டாவது இந்த போதை வஸ்து. ஷைத்தான் லேசான ஆள் இல்ல. ஷைத்தான் கேட்டான யா அல்லாஹ், இந்த உம்மத்தை வழி கிடைக்கிறதுக்கு, இந்த உம்மத்தை ஏதாவது இந்த உம்மத்தை உன்னோட தூரமாக்குது, அல்லாஹ் சோதனையா தான் இந்த உம்மத்தை படிச்சிருக்கிறான். ஆனா ஷைத்தான் கேட்க கேட்டானா, யா அல்லாஹ் இந்த உம்மத்தை வழி தவறி போறதுக்கு ஏதாவது தாவே, இந்த உம்மத்து முதல்ல அல்லாஹ் அறிமுகப்படுத்துறது தான் போதை. இதை பார்த்து ஷைத்தான் கொஞ்சம் சிரிச்சான். இது சொன்னா இது போதா, இன்னைக்கு குடிப்பான், நாளைக்கு தௌபா செய்வான், நாளைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அவன் இஸ்திக்பார் செஞ்சுட்டு தௌபா செஞ்சுட்டு அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு போய் உட்கார்ந்து அவன் ஒரு தக்வாதாரி ஈமான்தாரி போல அமல் செய்ய ஆரம்பிச்சிருவான். இதை விட ஒரு ஃபித்னா சொல்லுங்களே, சொன்னாங்க ஷைத்தான் ஆட ஆரம்பிச்சான். என்ன ஃபித்னா? பெண்களுடைய ஃபித்னா. லேசான ஃபித்னா இல்லை, கொண்டு தொலைச்சா வெளியே வர இயலாம், கலட்ட கஷ்டம். எத்தனை பேர் மாட்டுப்பட்டு எரிஞ்சு இயலாம இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாப்பு காலிகோட்ல வழக்கு வருது, கிட்டத்தட்ட மாதம் 90க்கு மேற்பட்ட நாங்கள் நிற்கிறோம், மாதம் 90க்கு மேற்பட்ட வழக்குகள் வருது காலிகோட்டுக்கு. எல்லாம் பார்த்தா எல்லாம் ட்ரக்ஸால பாவிக்கப்பட்ட பாவியால அல்லாஹ் பாதுகாக்கணும். எதனால வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்குது. ஒரு இளைஞர் வந்த கவலையான செய்தி, அல்லாஹ் அழகான வாலிபர், பாப்பா அழகான சொத்தெல்லாம் சம்பாதிச்சு திருமணம் முடிச்சு கொடுத்தாரு. ஆனா திருமணம் முடிச்சு, ஆனா அவருடைய ஆசையை பூர்த்தி செய்ய முடியவில்லை, நினைப்பாரு இல்லை அவர்கிட்ட. போதையால் அந்த விபரீதம் எல்லாம் பாப்பாமா நினைக்கிற, பிள்ளைகள் வெளியே போற, நண்பர்களோட சுத்துற, சந்தோஷமா வெளியே வாரான், 1 மணி 2 மணி வீட்டுக்குள்ள வாரான், எதை பாவிச்சுட்டு வாரான், வீட்டுக்குள்ள ஹராத்தை சுமந்து கொண்டு வாரானே. இந்த பாவம் லேசான பாவம் இல்லை, ஊரே உலகத்தை அழிக்கக்கூடிய பாவமே. நான் சொல்றேன், அல்லாஹ் பாதுகாக்கணும். இதுக்கெல்லாம் யாரெல்லாம் உதவி அளிக்கிறீங்களோ, மிம்பருக்கு மேல சத்தியம் என்று சொல்றேன், கபல் அல்லாஹ் நிம்மதியை வாழ வைக்க மாட்டான். இது யாரெல்லாம் இந்த பாவத்துக்கு தூண்டுறீங்களோ, இந்த பாவத்தை அறிமுகப்படுத்துறீங்களோ, இதை யாரெல்லாம் எப்படி காபில் கொலை செஞ்ச அந்த பாவம் இந்த உம்மத்தில் யாரெல்லாம் கொலை செய்யறாங்களோ, அந்த கொலையுடைய பங்களிப்பு அவர்கள் சேர்ந்த போல யாரெல்லாம் இந்த போதை வஸ்து அறிமுகப்படுத்தி யாரெல்லாம் சிறு கொலைக்கிறீங்களோ அவன் எல்லாம் பாதுகாத்துக்கோங்க. எல்லாம் பாதுகாக்கணும். பாடசாலை விட்டு வைக்கல, நீங்க பெண்களை பிள்ளைகளை விட்டு வைக்கல, எல்லாம் பாதுகாக்கணும். ஒரு சகோதரி வந்து மதரசாவில் நிற்கிறோம், ஒரு உமா வந்து அழுதுபட்டு வாராங்க. என் பிள்ளை 6 பிள்ளைகள் குழந்தை, 6 பிள்ளைகளை படிக்க வச்சு, ஆனா என் 6வது பிள்ளைய பணி கொடுத்துட்டு வந்து அழுகுறா மதரசாவில். இதுக்கு ஏதாவது வழி காட்டுங்க. உங்களை பிள்ளை 18 வயசு போதையால பாதிக்கப்பட்டு மென்டல் ப்ராப்ளம் ஆகி என்னன்னு பார்த்தா, ஸ்கூல்ல நடந்த நண்பர் ஒரு காதலர் கொண்டு கொடுத்து அந்த பிள்ளையை பாவிக்க வச்சு, அதாவது அந்த விபரீதம் எல்லாம் பாதுகாக்கணும். கடைசியா ஜனாதாவை தூக்கிட்டு எல்லாம் பாதுகாக்கணும். பொம்பளை பிள்ளை இது அந்நியல் அல்ல, எவ்வளவு சமூகத்துடைய நிலப்பாடு, சமூகத்துடைய நிலப்பாடு தலைவிரிச்சு ஆடுது, எல்லாம் பாதுகாக்கணும். இது லேசான பாவம் இல்லை. நான் சொல்றேன், மீட்டு சொல்றேன், இதால இந்த உம்மத்துல நிறைய சோதனை வந்து எல்லாம் பாதுகாக்கணும். உங்களோட நபியோட சுண்ணத்திலே பரக்கத்தை உங்களோட மாத்திர பராசனாக எடுத்து போட்டுக்கணும். ஈமான் பறி
ஈமான் பறிபோகுது. கிறிஸ்து நிலைமையில இதை பாவிச்சு முறுத்தல நிலைமையில மௌத்தார கூட்ட நிறைய. நான் சொல்றேன், காலி கொடுத்து 90 வழக்கம் வந்தா அது கிட்டத்தட்ட 160 வீதம் போதை வஸ்துவோட தொடர்பான வாழ்வுகளுடைய விஷயம் தான். அல்லாஹ் பாதுகாக்கணும். திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒவ்வொரு மணமகனா எடுக்கக்கூடிய மாமனார்களும் சிந்திக்க. லேசா பார்த்தாச்சு, தோட்டத்தை பார்த்தாச்சு, கொஞ்சம் பள்ளியோட தொடர்பு பார்க்கிறாரு, முன்சாப்பிட இருக்காரு, லேசாக பார்த்து முடிச்சு கொடுத்துறாதீங்க. உலகத்தை பாருங்க. நான் அடிச்சு சொல்றோம், நிலப்பாட பாருங்க. நண்பன் யாரோட பழகுறான், யாரோட கூட்டம் வைக்கிறான், யாரோட நேசனாக இருக்கிறான், யாரோட புலங்குறான், யாரோட பிரயாணம் செய்கிறான், யாரோட சாப்பிடுறான், யாரோட உறவுகிறான் என்ற விடயத்தெல்லாம் தேடி பாருங்க. எங்க போறான், எங்க வாரான், மேலோட்டத்தை எல்லாம் நிக்கிறேன். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால வாப்பமார்கள் மகளை கொடுக்க போறீங்க, வாஸ்து கொடுக்குறீங்க, ஹலாலான பிள்ளையா கொடுக்குறீங்க. இந்த பிள்ளைய கொடுக்கறதுக்கு முன்னால அவனை பத்தி தேடி பாருங்க. சும்மா கொடுத்துட்டு கடைசியில கண்ணீர் வடிக்கிறத விட தேடி பார்த்துட்டு ஒரு சாலிஹான, ஒரு தக்குவா உள்ள, அல்லோட அச்சம் உள்ள, ஒரு பயம் உள்ள, ஒரு ஈமான் உள்ள ஒரு சாலிஹான பிள்ளைய கொடுத்து அவன் ஏழையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவன் கஷ்டமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவனோட வாழ்க்கையில வீடு நாட்டி பிரச்சனை இல்லை, அவனோட குடும்ப ஏழ்மையான பிரச்சனை இல்லை, அவனோட தீன் இருக்குதா. பதுப்பர் விதாத்தி தீன் தர்பத்தியதா. தீன் இருக்கான்னு பாருங்க, தீனை பாருங்க. வேற ஒன்றும் தேவையில்லை சகோதரனே. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வான்ஜஹல் அயாம மின்கும் வஸாலிஹீன மின் இபாதிக்கும் வ இமாயிக்கும் யகூலு ஃபுகரா. தெளிவா அல்லாஹ் வாதம் செய்யறான் சகோதரனே. நீங்க ஏழ்மையான ஏழைகளை பார்த்து திருமணம்